நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு திருப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திற்கு நாம் திருப்புவோம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். கடந்த பல வாரங்களாக நாம் எப்படி தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் போதித்து வந்திருக்கிறோம். சன்ஷிப், நாம் எப்படி தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம், பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை குறித்து போதித்து வந்தோம். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த சன்ஷிப் என்கிற உபதேசத்தில் 5 காரியங்களை குறித்து நாம் பேசுவோம் என்று. முதலாவது, எல்லாரும் புத்திரர் அல்ல. சிலர் எல்லாம் பார்த்து இயேசு சொன்னார், உங்கள் பிதா பிசாசு என்று. ஆகையால் எல்லாரும் புத்திரர் அல்ல. யூனிவர்சல் ஃபாதர்ஹுட் ஆஃப் காட், யூனிவர்சல் பிரதர்ஹுட் ஆஃப் மேன், இதெல்லாம் நாம் விசுவாசிக்கிறது இல்லை. வேதத்தில் அது போதிக்கப்படவில்லை. அது பேசுறதுக்கு அழகா இருக்கும். எல்லாரும் தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளைகள் தான். யாரா இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன, எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறது வேதத்தினுடைய கருத்து அல்ல. யார் தேவனுடைய பிள்ளைகள்? அதுதான் 2வது காரியம். மெய்யான கிறிஸ்தவர்கள், அதாவது மறுபடியும் பிறந்த அனுபவத்தை உடையவர்கள், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை உடையவர்கள், இவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். 3வது, அந்த புத்திரர் என்று சொல்லுகிறோம், அதுல என்ன அடங்கி இருக்கிறது, அதனுடைய அர்த்தம் என்ன? புத்திரர் என்று சொன்னால் எந்த அர்த்தத்தில் அப்படி சொல்லுகிறோம் என்பதை குறித்து பார்த்தோம். 4வது, நாம் தேவனுடைய புத்திரர் தான் என்று எப்படி நாம் நிச்சயமாய் அறிந்து கொள்ள முடியும்? அதை குறித்து தான் போன 4 வாரங்களாக நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். 4 காரணங்களை எடுத்து காட்டினோம். நாம் தேவனுடைய புத்திரர் என்று நிச்சயமாய் நாம் எப்படி தெரிந்து கொள்வது? முதலாவது காரணம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், முதலாவது ஆதாரம் அதற்கு என்னவாம்? எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டால் அவர்கள் தேவனுடைய புத்திரர். ஆவியினால் நடத்தப்பட்டால்னா என்ன அர்த்தத்தோடு அங்கே சொல்லுகிறார் என்பதை விவரமாய் பார்த்தோம். ஆவியானவர் எப்படி நம்மை நடத்துகிறார் என்பதை குறித்து விவரமாய் அங்கே பார்த்தோம். 2வது ஆதாரம், பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி என்கிற அந்த ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தால் நீங்கள் தேவனுடைய புத்திரர். பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை ஆவியானவர் உண்டாக்குகிறார். மற்ற நெகட்டிவ் டைப் ஆஃப் பயம், அதாவது ஒரு பிற்போக்கான ஒரு பயம், அது வேற, அது பிசாசனால உண்டாக்கப்படுகிறது. அந்த பயத்தை தேவன் தருகிறது இல்லை. இந்த பயம் தேவனுடைய ஆவியானவர் மனுஷனுக்குள்ள உண்டாக்கி அவனை மனம் திரும்புதலுக்கு நடத்தும்படியாக ஒரு தெய்வ பயத்தை அவனுக்குள்ளே உண்டாக்குகிறார் ரட்சிப்பின் நேரத்திலே. அந்த தெய்வ பயம் உண்டானபடியால்தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அதைத்தான் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி, அதை நாம் பெற்றோம் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அந்த அனுபவத்தை பெற்றவர்கள், அதாவது பாவத்தை குறித்து உணர்த்தப்பட்டு ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு அதன் நிமித்தமாக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள், அவர்கள் எல்லாம் தேவனுடைய புத்திரர். அப்புறம் சொல்லுகிறார், நாம் மறுபடியும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், மறுபடியும் அதே ஆவியை பெறல. ஒரு தடவை அதை செய்தாரு, நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு திருப்பியும் பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை தரவில்லை. இப்போ அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றோம் என்று சொல்லுகிறார். அதுதான் 3வது ஆதாரம். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அது எப்படி ஜெபத்திலேயும் மற்ற காரியங்களிலேயும் இந்த அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஆவி எப்படி நமக்குள்ளாக வேலை செய்கிறது, எப்படி நாம் அப்படி கூப்பிடுகிறோம் என்பதெல்லாம் பார்த்தேன். நம்முடைய ஆவியிலிருந்து அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிடுகிறோம் என்றெல்லாம் அதை குறித்தெல்லாம் போதித்தோம். 4வது ஆதாரம், அவர் எல்லாவற்றை விட பெரிய ஆதாரம். முதல்ல சொன்ன 3 ஆதாரங்களை விட பெரிய ஆதாரம் போன வாரத்தில் அதை போதித்தேன். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சியிடுகிறார். இந்த 4ம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்கிறதுக்கு ஆதாரம். பிள்ளைகளாய் இருந்தால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதுதான் அவருடைய ஹோல் பாயிண்ட். இவருடைய மொத்த இந்த 14 முதல் 16 வசனங்கள் வரை நாம் படித்தோமே, அவைகள் மொத்த கருத்து அதுதான். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லிவிட்டார் இந்த அதிகாரத்தில் என்ன அடங்கி இருக்கிறது என்று. விசுவாசிக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுக்க விரும்புகிறார். அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, தண்டனை இல்லை, நரகம் இல்லை, அவன் தேவ கோபாக்கினை பெறப்போவதில்லை என்பதை நிச்சயமாய் சொல்ல விரும்புகிறார். அந்த நிச்சயத்தை எப்படி கொடுப்பது? அவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அதுக்கு இந்த 4 ஆதாரங்கள் இருக்கிறது.
இதன்படி பார்த்தால் நீங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லுகிறார். 17ஆம் வசனத்தில் தான் இந்த புத்திரர் என்கிற உபதேசத்தை முடிக்கிறார். 14 முதல் 17 வசனங்கள் வரை இந்த சன்ஷிப் உபதேசத்தை கொடுக்கிறார், புத்திரர் என்கிற உபதேசம். 17ஆம் வசனத்திலே தான் அதை முடிக்கிறார். இப்பொழுது இதெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்து இந்த 4 ஆதாரங்களை சொல்லிட்டார், நாம் ஏன் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம் என்பது நிச்சயித்துக் கொள்ளலாம் என்று. 5வது நான் சொன்னேன், 5 காரியங்களை படிப்போம்னு சொன்னேன். அதுல 5வது காரியம் என்ன? நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறதின் விளைவாக ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன? தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம் என்பதிலே ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன என்பதை குறித்தும் படிப்போம் என்று சொன்னேன். அதைத்தான் இப்பொழுது 17ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். நாம் புத்திரராய் இருக்கிறபடியினால் நாம் சுதந்திரருமாய் இருக்கிறோம். இதுதான் பயன். முதலாவது அவர் சொல்லுகிறார், நீங்கள் புத்திரரானால் சுதந்திரர், பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே என்று இப்படியாக நம்மை குறித்து, பிள்ளைகளை குறித்து, தேவனுடைய பிள்ளைகளை குறித்து அவர் சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலன் இதை எழுதும்போது ரோமருக்கு எழுதுகிறார். ரோம தேசத்தின் சட்டத்தை அந்த ரோம சபையிலே இருந்த மக்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது பவுல் அப்போஸ்தலனுக்கு தெரியும். அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் எழுதுகிறார். ரோம தேசத்தின் சட்டத்தின்படி ஒரு குடும்பத்திலே ஒரு 5-6 பிள்ளைகள் இருந்தால் அத்தனை பிள்ளைகளும் சுதந்திரர். அவ்வளவு பேரும் அவருடைய தகப்பனுடைய சொத்துக்கு சுதந்திரம் கொண்டாட முடியும். யூதர்கள் மத்தியில் அப்படி கிடையாது. ஆனா ரோம அரசாங்கம் அப்படி ஒரு சட்டம் வைத்திருந்தது. யூதர்கள் மத்தியிலே ஒரு விசேஷமான பாரம்பரியம் இருந்தது. அவர்கள் மத்தியிலே பிள்ளைகள் எல்லாரும் சுதந்திரராவதில்லை. மூத்த குமாரனுக்கு 2 மடங்கு பங்கு, இப்படி எல்லாம் அவருடைய கலாச்சாரத்தில் இருந்தது. ஆனால் ரோம அரசாங்கமோ வித்தியாசமானது. எல்லாருக்கும் அதிலே பங்குண்டு, எல்லாருக்கும் சம பங்கு உண்டு என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள். ஆகையால் எல்லா பிள்ளைகளும் தகப்பனுடைய சொத்துக்கு உரிமை கொண்டாடலாம், எல்லாருக்கும் சம பங்கு உண்டு என்கிற சட்டம் அங்கே நிலவுகிறது. அந்த ரோமாபுரியில் இருக்கிற சபைக்கு எழுதும் போது பவுல் அப்போஸ்தலனுக்கு இந்த ரோமாபுரியினுடைய சட்டம் தெரியும். இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் சட்டம் புரிந்து வைத்தவராக அவர் எழுதுகிறார். அவர்களுக்கு நன்றாக விளங்கும். அது நமக்கு ஒருவேளை இது ஏதோ ஒரு காரியத்தை பற்றி பேசுறது போல இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு அவர் எழுதின போது அந்த மக்களுக்கு இது திட்டவட்டமாக மிகவும் அழகாக அது விளங்கி இருக்கும். பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. இன்னொரு விதத்துல போனா அப்படி சொல்றாரு, உங்களுக்கு தெரியுமே, அதுதான் ரோம சாம்ராஜ்யத்தில் வாழுகிற நீங்கள், ரோமாபுரியை சேர்ந்த மக்கள் சட்ட திட்டங்களை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறீர்கள். பிள்ளைகள் தான் நீங்க சுதந்திரர். உங்க வீட்டுல அப்படிதானே, உங்க அத்தனை பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சொத்துகள் சேரும், உங்களுடைய சட்டத்தின்படி அதுதானே. அது போலவே தான் தேவனுடைய ராஜ்யத்திலையும் தேவனுடைய குடும்பத்திலேயும் அது போலவே தான் என்று சொல்லி அப்படியாக எழுதுகிறார். பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே என்று அவர் இப்படியாக சொல்லுகிறார். சிலர் சொல்லுகிறார்கள், கிறிஸ்தவ சபைகளிலே ஒரு விதமான போதனை இருக்கிறது. அது என்ன? எல்லா பிள்ளைகளுக்கும் சுதந்திரங்கள் கிடைக்கிறது இல்லை, எல்லா பிள்ளைகளும் சுதந்திரர் ஆவதில்லை என்கிற ஒரு போதனை இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எல்லாரும் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, சுதந்திரராக முடியாது. பூரண பரிசுத்த நிலையை அடைகிறவர்கள் மட்டுமே சுதந்திரராக இருக்க முடியும், சுதந்திரத்தை பெற முடியும் என்று இப்படி போதிக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இப்படிப்பட்ட தவறான போதனைகள் நிறைய இடத்துல, சில நேரத்தில் ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லப்படுகிற சபைகள் மத்தியிலே இருக்கிறது. தவறான கருத்துக்கள். இதன் மூலமாக என்ன உண்டாகிறது? ஜனங்களுக்கு ஒரு நிச்சயமற்ற தன்மை உண்டாகிறது. நான்லாம் சின்ன வயசுல கேட்டிருக்கிறேன், சொல்லி இருக்கிறாங்க, இந்த மாதிரி பூரண பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு தான் விசேஷமான மகிமையெல்லாம் அங்க காத்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கெல்லாம் நீங்க எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை அங்கே உருவாக்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு போதனை போதிக்கப்பட்டது பல இடங்களிலே, பல நேரங்களிலே. ஆனால் அப்படிப்பட்ட போதனை வேத வசனத்திலிருந்து வரவில்லை. பூரண பரிசுத்தத்தை அடைந்தவர்கள், பூரணமாய் பரிசுத்தமானவர்கள், அந்த நிலையை அடைந்தவர்கள் மட்டும்தான் சுதந்திரத்தை பெறுவார்கள் அல்லது சுதந்திரவாளிகளாக இருக்க முடியும் என்கிற போதனை வேத வசனத்திலே கொடுக்கப்படவில்லை. பவுல் அப்போஸ்தலன் திட்டவட்டமாய் போதிக்கிறார், பிள்ளைகளானால் சுதந்திரர். யார் பிள்ளைகள்? 4 ஆதாரங்கள். 4 ஆதாரங்களை வச்சு பார்த்தா நீங்க பிள்ளைகள். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறீர்களா? பாவத்தை குறித்து ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றீர்களா? அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்களா? நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று உங்களுடைய ஆவியில ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறாரா? இந்த 4 ஆதாரங்கள் இருந்தால் நீங்கள் பிள்ளைகள். பிள்ளைகளா இருந்தால் சுதந்திரர். பிள்ளைகளா இருக்கிற அத்தனை பேரும் சுதந்திரர் என்கிற அர்த்தத்திலே தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிறாரே ஒழிய
சில பிள்ளைகள் சுதந்திரர், சில பிள்ளைகள் சுதந்திரர் அல்ல என்று அவர் போதிக்கவில்லை. அப்படியெல்லாம் போதிக்கிறதுனாலதான் ஜனங்க பாருங்க, கிறிஸ்தவ ஜனங்க மத்தியில அநேக தவறான எண்ணங்கள். சிலர் சொல்றாங்க அவங்க பிள்ளைகளாவே முதல்ல நினைக்கிறது இல்லை, தங்களை பிள்ளைகளா நினைக்காம ஏதோ பரதேசிகளா நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க வேதத்துல ஆபிரகாம் போன்றவர்கள் எல்லாம் இந்த உலகத்துல பரதேசிகளை போல வாழ்ந்தார்கள் என்று அவர்கள் பார்க்கிறதுனால அவங்க என்ன சொல்றாங்க, பரதேசி பரதேசின்னு சொல்லி இவங்க பரதேசின்னு சொல்றது வேற, இவங்க பரதேசின்னு சொல்றது எனக்கு ஒண்ணு இல்ல, நான் ஒண்ணு இல்லாதவன், நான் தாழ்ந்தவன், நான் அருகதையற்றவன், அப்படி பரதேசி இவங்க சொல்றது. அந்த பரதேசி ஆபிரகாம் இல்ல. அந்த தேசத்திலேயே அந்த நாளில் இருந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாய் அவன் இருந்தான். அவன் இந்த உலகத்தை அவன் சொந்த நாடாக அவன் கருதவில்லை. இந்த உலகத்தையும் இதனுடைய பொருட்களையும் அவன் பெரிதாக எண்ணவில்லை. ஆனால் அவனுக்கு எல்லாம் இருந்தது. பெரிய ஐஸ்வர்யவானாய் அவன் இருந்தான். அவனுக்கு ஆடு மாடுகளும் வேலைக்காரர்களும் நிறைந்திருந்தது, ஏராளமா இருந்தது, வெள்ளியும் பொன்னும் வைத்திருந்தான். அப்பேற்பட்டவன் இந்த உலகத்தை ஒரு பெரிதாக அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் இந்த உலகத்தில் ஒரு பரதேசியை போல வாழ்ந்தான். அது வேற, அந்த பரதேசித்தனம் வேற, இவர்கள் சொல்றது வேற. இவங்க சொல்றது பரதேசி பரதேசின்னு சொல்லி இவங்க ஒரு விதமா பரதேசியாவே ஆயிட்டாங்க. பிள்ளைகள் நாம், பரதேசி இல்ல, நாம் என்ன பிள்ளைகள், இந்த உலகத்தின் பிள்ளைகள் அல்ல, நாம் தேவனால் பிறந்தவர்கள், அவருடைய பிள்ளைகள். ஆகையால் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நம்முடைய மனதை இந்த உலகத்தின் காரியங்கள்ல வைக்கிறது இல்ல. இந்த உலகத்திலேயே நாம் ஈடுபாடு கொண்டு இதிலேயே இதற்காகவே வாழ்ந்து இதற்காகவே பிழைக்கிறது கிடையாது. நம்முடைய எண்ணமெல்லாம் நம்முடைய தேவனை குறித்ததா இருக்கிறது, நம்முடைய தகப்பனை குறித்ததா இருக்கிறது. நாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களா இருக்கிறபடினாலே அந்த காரியங்களாலே நாம் ஈர்க்கப்படுகிறோம், அதிலே அதிக ஈடுபாடு உண்டு. ஆகையால் இந்த உலகத்திலே ஒரு விதமான பரதேசியா இருக்கிறோம். சொந்த வீடு இருக்கலாம், பொருட்கள் இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் அதோட ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் நமக்கு கிடையாது. அதற்காக நாம் வாழ்வது கிடையாது, அதற்காக நம்முடைய மனதை வித்து விடுவது கிடையாது, அதற்காகவே நாம் பிழைக்கிறது கிடையாது. எல்லாம் இருந்த போதும் நம்முடைய உள்ளம் தேவனுக்காக இயங்குகிறது, அவரோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறது, அந்த பரலோக ராஜ்யத்தை வாஞ்சிக்கிறது. இதுதான் விசுவாசி. பாருங்க, எல்லாரும் பிள்ளைகள், எல்லா விசுவாசிகளும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். விசுவாசிகள், எல்லா விசுவாசிகளும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே எல்லாரும் சுதந்திரராய் இருக்கிறார்கள் என்பது வேதவசனம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது. ஆனால் வேதத்திலே எல்லாரும் சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்றது நிச்சயம். அதே நேரத்தில் அந்த சுதந்திரம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்லை. ஏனென்றால் அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நாம் பெறப்போகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேல் புஸ்தகத்திலே இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இதை குறித்து வாசிக்கும் போது 12ஆம் அதிகாரத்திலே, தானியேல் 12ஆம் அதிகாரத்திலே முதல் 2ஆம் வசனம், பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். அதாவது உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறது. நீதிமான்களின் உயிர்த்தெழுதல், பிறகு அக்கிரமக்காரர்கள் உயிர்த்தெழுதல், கடைசியில நடக்க போகிற உயிர்த்தெழுதல். எல்லாரையும் தேவன் உயிரோடு எழுப்ப போகிறார். கல்லறைகள் திறக்கப்பட போகிறது. சமுத்திரமும் மற்றும் மலைகளும் காடுகளும் அங்கே செத்து மடிந்தவர்களை மறுபடியும் உயிரோடு கொண்டு வரப்போகிறது என்று வேதவசனம் போதிக்கிறது. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர் சிலர், அதாவது மரித்தவர்கள், அதுல சிலர் ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள், உயிரோடு எழுந்திருப்பார்கள். அதுல நீதிமான்கள் இருக்கிறார்கள், அக்கிரமக்காரர்கள் இருக்கிறார்கள். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். உயிர்த்தெழுந்த பிறகு இந்த நீதிமான்களை குறித்து அவர்கள் பெரும் பலனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 விதமாக உயிர்த்தெழுந்த விசுவாசிகள் இங்கே வர்ணிக்கப்படுகிறார்கள். ஒன்று அவர்கள் ஞானவான்கள், இன்னொன்று நீதிக்குட்படுத்துகிறவர்கள். ஞானவான்கள்னா என்ன? அவர்கள் ரட்சிக்கப்படுற அளவுக்கு அவங்களுக்கு புத்தி இருந்தது. புத்திசாலிகள், நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த அளவுக்கு அவர்கள் ஞானத்தை பெற்றவர்கள். ஞானவான்கள் அவர்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல இருப்பார்கள். they are like the firmament, ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல இருக்கிறார்கள். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்பது ஞானவான்களை விட இன்னொரு உயர்ந்த ஸ்டெப். இவர்கள் யார்? இவர்கள் தாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு புத்தி அவர்களுக்கு இருந்தது மட்டுமில்லாமல் அவர்கள் மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தும்படியாக
அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் வேலை செய்தவர்கள். இது ஊழியக்காரரை குறிக்கல, ஊழியக்காரர்கள் இதில் அடங்கி இருக்கலாம். ஆனால் இது அநேகரை ஆத்துமாதாயம் செய்கிறார்களே அவர்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிக்குட்படுத்துகிறவர்கள், அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கிறார்களே அவர்கள் யார்? அவர்கள் ஞானவான்கள் அல்ல, அதுக்கு மேலானவர்கள். ஞானவான்கள் வெறும் புத்தி இருக்குது ரட்சிக்கப்படுறதுக்கு. இவர்கள் நீதிக்குட்படுத்துகிறவர்கள், அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறவர்கள். இவர்கள் அவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பாருங்க, ரெண்டு விதமான பிரகாசம். ஒன்று ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல உள்ள பிரகாசம், இன்னொன்று நட்சத்திரங்களை போல பிரகாசம். விசுவாசிகள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், எல்லாரும் மகிமைக்குள்ள செல்லுகிறோம். சிலர் ஒளி விட்டு நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிறார்கள். யார்? ஆத்மாதாயம் செய்தவர்கள், அநேகரை நீதிக்குட்படுத்தினவர்கள். ஆனால் தாங்க வரைக்கும் ரட்சிக்கப்பட்டா போதுன்ற அந்த அளவுக்கு புத்தி இருந்தவர்கள், ஞானவான்கள், அவர்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல பிரகாசிக்கிறார்கள். கொஞ்சம் குறைந்த ஒளி அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அது நிச்சயமாக வேதவசனம் போதிக்கிறது. உயிர் தெழுந்த பிறகு தேவனுக்கு முன்பாக நின்று நாம் பலனை பெறும்போது விசுவாசிகள் பலவிதமான வித்தியாசமான பிரகாசங்களை உடையவர்களாக இருப்பார்கள் என்பது வேதவசனத்தின் போதனை. சிலர் 1000 வாட்ஸ் ஹாலஜன்ல மாதிரி இருப்பாங்க, பளிச்சுன்னு, நிறைய ஆத்துமாதாயம் செய்தவங்க. சிலர் இந்த 0 வாட்ஸ் மாதிரி இருப்பாங்க, ஞானவான்கள். நாங்க ரட்சிக்கப்பட்டா போதும், நாங்க கோயிலுக்கு போய் நாங்க வசனத்தை கேட்டு நாங்க ஏதோ போய் சேர்ந்தா பரலோகம் போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு இருக்கவங்க. இந்த 0 வாட்ஸ் பல் மாதிரி அங்கங்க லேசா அப்படியே இருக்கும். இருந்தாலும் அவர்கள் மகிமையில பிரகாசிக்கிறார்கள், அவர்கள் மகிமைக்குள்ளாக செல்கிறார்கள் என்பதுதான் வேத வசனத்தின் போதனை. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி நாம் சுதந்திரர், இந்த சுதந்திரத்துக்குள்ளாக பிரவேசிப்போம் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் ஏற்கனவே போதித்து வருகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே அதை போதித்திருக்கிறார். வாசிப்போம். ரோமர் 5:1-2 வசனங்கள். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம். எல்லாரும் சொல்லுவோம், தேவ மகிமையை அடைவோம். அதுதான் நம்முடைய சுதந்திரம். தேவனுடைய மகிமை அடைவோம், மகிமைப்படுத்தப்படுவோம், மகிமைக்குள்ள பிரவேசிப்போம், தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இதை குறித்து போதித்த போது சொன்னேன், மேன்மை பாராட்டுகிறோம் இல்ல, அதை குறித்து we rejoice in the hope of the glory of God என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேன்மை பாராட்டுகிறோம் என்கிறத சரியா வெளிக்கொண்டு வர முடியல அந்த அர்த்தத்தை. அந்த அடைய போகிற மகிமையை குறித்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், மகிழ்ந்து களி கூறுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள்? நாங்கள் மகிமை அடைய போகிறோம், அங்க போய் சேர போகிறோம், எங்களுடைய சுதந்திரத்தை பெறப்போகிறோம், சுதந்திரவாளிகள் நாம், அதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா அப்போஸ்தலர்களை காட்டிலும், வேத புஸ்தகத்தை எழுதியுள்ள மற்றவர்களை காட்டிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை ரொம்ப ஆழமாக அழுத்தம் திருத்தமாக எல்லாரை விட அதிகமாய் போதிக்கிறார். சில வசனங்களை பார்ப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. இந்த பிள்ளைகள் என்கிற ஒரு எண்ணத்தை சபையினர் மத்தியிலே அதிகமாக உருவாக்குகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். பிள்ளைகள் 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 என்று மறுபடியுமாக அதை அவர் சொல்லுகிறார். பவுல் மட்டுமல்ல, யாக்கோபும் கூட அதை போதிக்கிறார். யாக்கோபு எழுதின நிருபத்தை பார்ப்போம். அங்கே 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்ப்போம். அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். அதே ஐடியா தான். பிள்ளைகள் என்கிற ஒரு எண்ணத்தை மறுபடியும் அப்போஸ்தலனாகிய பிள்ளைகள் என்கிற அந்த எண்ணத்தை யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதினவர் அவர் போதிக்கிறார். அவர் சொல்லுகிறார், நாம் ஜனிப்பிக்கப்பட்டோம், சத்திய வசனத்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டோம். அவருடைய தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனானவர்களாக இருக்கும்படியாக ஜனிப்பிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறார். அது பிள்ளைகள் என்று இன்னொரு விதத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை. அவருடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனானவர்கள், அவருக்கு பிறந்தவர்கள், அவருடைய சத்திய வசனத்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டோம் என்று சொன்னால் பிறப்பிக்கப்பட்டோம் என்ற அர்த்தம். 2 பேதுருவும் அதை போதிக்கிறார். நாம் பிள்ளைகள் என்பதை
பேதுரு 2 பேதுரு 1 அதிகாரம் 4 வசனத்திலே போதிக்கிறார். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்க எங்க பிள்ளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது? இங்கே திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களானோம் என்று சொல்லி இருக்கிறதே, அங்கதான் நாம் பிள்ளைகள் என்கிற உபதேசம் போதிக்கப்படுகிறது. சுவாபம் என்று சொல்லும் போது தகப்பனிடத்திலிருந்து தாயினிடத்திலிருந்து சுவாபம் வருகிறது. பெற்றோருடைய சுவாபத்தை பிள்ளைகள் பெறுகிறார்கள். இங்கே பேதுரு நாம் திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களானோம் என்று சொல்லும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்கிறதை அப்படி சொல்லுகிறார். பிள்ளைகளா இல்லை என்றால் திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக ஆக முடியாது. யோவானும் அதை போதிக்கிறார். யோவான் 1 அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். 1:13 அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டுமல்ல, யாக்கோபு மட்டுமல்ல, பேதுரு மட்டுமல்ல, யோவானும் அப்படியே தான் போதிக்கிறார். மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை திட்டவட்டமாக வேத வசனத்திலே போதிக்கிறதை நாம் காண்கிறோம். பிள்ளைகள் 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 என்பதை பல விதத்திலே வேத வசனம் நமக்கு திட்டவட்டமாக காண்பிக்கிறது. ஆகையால் விசுவாசிகள் ஏதோ நான் பாவம் மன்னிக்கப்பட்ட பாவி, சிலர் சொல்றாங்க பாருங்க, நான் பாவம் மன்னிக்கப்பட்ட பாவி, பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க, பாவின்னு சொல்றாங்க. பாவம் மன்னிக்கப்பட்ட பாவி, நான் பாவி, பாவம் மன்னிக்கப்பட்ட பாவின்னு 1000 தடவை சொல்றாங்க. கிடையாது அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் பாவம் மன்னிக்கப்பட்ட பாவி அல்ல, தேவனுடைய பிள்ளைகள். மாம்சத்தினாலும் ரத்தத்தினாலும் பிறந்தவர்கள் அல்ல, தேவனால் பிறந்தவர்கள். திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களானவர்கள், சத்திய வசனத்தினாலே பிறப்பிக்கப்பட்டவர்கள், ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இந்த பிள்ளைகள் என்கிற அறிவு நம்ம அப்படியே ஆட்கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் பிள்ளை, அதுக்கு குறைவா எதையும் நாம் எண்ணவே கூடாது. நான் பிள்ளை 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 என்கிற அந்த சிந்தை நம்மை ஆட்கொள்ள வேண்டும். விசுவாசிகளுக்கு இது எவ்வளவு சொன்னாலும் போதாது. பாருங்க, இது ஒரு பெரிய ஒரு புத்தி கட்டாத ஒரு காரியமா இருக்கிறது. நாம போய் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்கிறது புத்திக்கு எட்டாத காரியமா இருக்கு. ஆனா வேத வசனத்தின் அநேக சத்தியங்கள் அப்படிதான் இருக்குது, புத்திக்கு எட்டாத காரியங்கள். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இதெல்லாம் ஆச்சரியப்படத்தக்க காரியங்கள். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், வேதத்தின் அதிசயங்களை நான் காணும்படி என் கண்களை திறந்தருளும். வந்து வசனத்தை கேட்கும் போதெல்லாம் அதிசயம் தான். இதுதான் எல்லாத்தோட பெரிய அற்புதம், அதிசயம், அற்புதம். இது இப்படி சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகள். பாவி பாவி பாவின்னு சொல்லிட்டு இருக்கிற விசுவாசிக்கு வேத வசனம் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகள் என்று. வசனத்தை கேட்கும் போது ஒரு ஆச்சரியம் நம்மை அப்படியே பிடிக்கிறது, அதிசயிக்கிறோம், ஆச்சரியமா இருக்கிறது. ஒவ்வொரு முறை வசனத்தை கேட்கும் போது அந்த அதிசயம் ஆச்சரியமும் நமக்கு ஏற்பட வேண்டும். There must be that sense of awe and astonishment. வசனத்தை வாசிக்கும் போது, அதனுடைய சத்தியங்கள் நமக்கு விளங்கும் போது, அதை நாம் காணும் போது, ஏதோ ஆமா படிச்சேன், நான் எம்ஏ படிச்சிருக்கிறேன், அதனால இதெல்லாம் ஈஸியா வழங்குது எனக்கு, அப்படி இல்லை. எம்ஏ படிச்சவங்களுக்கும் பிஹெச்டி படிச்சவங்களுக்கு கூட வழங்க மாட்டேங்குது. இது அதிசயமான காரியங்கள். தேவ ஆவியானவர் இதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதை பார்க்கும் போது ஆச்சரியம் உண்டாகிறது, அதிசயிக்கிறோம், ஆச்சரியப்படுகிறோம், மலைத்து போய் நிற்கிறோம். ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் ஆச்சரியப்பட்டு, ஓ தேவனுடைய கிருபை, ஐஸ்வர்யம், இவைகள்லாம் எவ்வளவு ஆழமா இருக்கிறது, ஆழமானவைகள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய ஞானம், அறிவு எவ்வளவு ஆழமா இருக்கிறது. இதனுடைய ஆழத்தை பார்த்திருக்கிறார் அவர். எதனுடைய ஆழத்தை? தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு. சாதாரண பாவிகளை எடுத்து, தேவனை விட்டு விலகி போனவர்கள் எடுத்து, பிசாசின் பிள்ளைகளை எடுத்து, கெட்டு போனவர்களை எடுத்து தம்முடைய பிள்ளைகளாக மாற்றுகிற தேவனுடைய ஞானம், அறிவை பார்த்துட்டு அவர் அதிசயிக்கிறார். தேவனுடைய ஞானமும் அறிவும் எவ்வளவு ஆழமாயிருக்கிறது என்று பார்க்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த ஆழத்தை நாம் பார்க்க வேண்டும், அதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டும், அதிசயிக்க வேண்டும். இவ்வளவு இப்படி இருக்கிறது என்கிற அந்த வெளிப்பாடு நமக்கு உண்டாக வேண்டும். இது புத்தி கட்டாத ஒன்று, நாம் பிள்ளைகள் என்கிறது. ஆனா அது எட்டணும். ஆவியானவருடைய உதவியால் நமக்கு வந்து அந்த சத்தியம் விளங்கி ஆக வேண்டும். அதை நாம் பார்க்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். அந்த சத்தியம் நம்மை ஆட்கொள்ள வேண்டும்.
நிச்சயமாக அது நடக்க வேண்டும். பாருங்க, சுதந்திரர் என்று சொல்லும் போதே சுதந்திரம் ஒன்று இருக்கிறது. If you are heirs, then there is an inheritance. சுதந்திரர் என்று சொன்னால் நாம் பெற வேண்டிய சுதந்திரம், சொத்து இருக்கிறது. அதனாலதான் சுதந்திரன் சொல்றோம். சொத்து இல்லைன்னா சுதந்திரன்னு சொல்ல மாட்டாங்க. சுதந்திரர் என்று நாம் அழைக்கப்படுவதிலிருந்தே நாம் பெறப்போகிற சொத்து ஒன்று இருக்கிறது என்று அர்த்தமாகிறது. ரோம சபையில் இருக்கிற ரோமாபுரியில் உள்ள சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதுகிறார். நாம் சுதந்திரர், நாம் பெறப்போகிற சுதந்திரம் ஒன்று நமக்கு இருக்கிறது என்று எழுதுகிறார். இதை நாம் எண்ணி பார்த்தால் நாம் பெறப்போகிற சுதந்திரம் எப்படிப்பட்டது என்பதை எண்ணி பார்க்கும் போது அது நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை பாதிக்கிறது. எல்லாவற்றையும் அது பாதிக்கக்கூடியதா இருக்கிறது. பாருங்க, ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவர்கள் மிகுந்த பாடுகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். கிறிஸ்துவ நிமித்தமாக அவர்கள் பாடுபட்டார்கள். கிறிஸ்துவ நிமித்தமாக அவர்கள் துன்பத்தை சவிக்க வேண்டியதா இருந்தது. கிறிஸ்துவ நிமித்தமாக அவர்கள் உபத்திரவப்பட்டார்கள். அங்கே எதிர்ப்புகள், உபத்திரவங்கள் அவர்களுக்கு இருந்தது. கிறிஸ்தவனா இருக்கிறது என்றால் அந்த காலத்தில் ரோமாபுரியில அது சாதாரண காரியம் அல்ல. ஏனென்று சொன்னால் இந்த மக்கள் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள். அங்கே ரோமாபுரியில ரோம அரசனை தான் ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும். அரசன ஆண்டவன் சொல்லிட்ட பிறகு வேற எல்லாரையும் அதுக்கு கீழே ஏதாவது பேர் இருந்தா சொல்லி அழைக்கலாமா ஒழிய இவரை தான் ஆண்டவர்னு சொல்லணும். அந்த டைட்டில் அவருக்கு தான், அந்த டைட்டில் இவருக்கு சொந்தமானது என்று அங்கே எல்லாம் சாம்ராஜ்யம் முழுவதும் அந்த எண்ணத்தை பரப்பி யாராவது அதற்கு கீழ்ப்படியவில்லை, இவர் ஆண்டவர் என்று சொல்லவில்லை என்றால் அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றது. அப்படி அநேகர் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. யூதர்கள் கொஞ்சம் கன்வெர்ட்ஸ் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் புறஜாதிகள் மத்தியில் ரோமாபுரியை சேர்ந்தவர்கள் சிலர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் கன்வெர்ட் ஆகி இந்த கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறார்கள். இவர்கள் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள், அரசரை ஆண்டவர் என்று சொல்ல மாட்டேங்கிறார்கள், அரசரை ஆண்டவர் என்று பெயர் சொல்லி அழைக்க மாட்டேங்கிறார்கள். பாருங்க, வேத வசனத்தில் சில காரியங்களை தெளிவாய் சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் ஒருவர் தான், அவர் ஒருத்தரை மட்டும்தான் நாம் ஆண்டவர் என்று அழைக்கிறோம். அடிச்சே கொன்னாலும் அதுதான் ஆண்டவர், அவர் ஒருத்தர் தான். மீதி பேர்களுக்கு வேற ஏதாவது டைட்டில் கொடுத்துக்கலாம், அவங்களுக்கு டைட்டில் பிரியமா இருக்கிறது. டாக்டர் இதெல்லாம் ரொம்ப இஷ்டமா இருக்குது நிறைய பேருக்கு. போட்டுக்கிட்ட எத்தனை வேணா பரவாயில்ல, வர டாக்டர்னு கூப்பிட்டுக்கலாம், பெரிய பெரிய நீள நீளமான டைட்டில்லாம் கொடுத்துக்கலாம், எல்லாம் கூப்பிட்டுக்கலாம். ஆண்டவர் என்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே சொந்தம். அவர் மட்டுமே ஆண்டவர், அவர் மட்டும்தான் ஆண்டவர். ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவர்கள் பட்ட பாடுகள் அதன் நிமித்தமாக அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை தவிர யாரையும் ஆண்டவர் என்று அழைக்க மறுத்தார்கள். ஆகையால் எங்கும் அவர்களுக்கு பாடு, துன்பம், கஷ்டம். அந்த நேரத்தில் அவர்களுக்கு எழுதுகிறார், உங்களுக்கு பெரிய சுதந்திரம் காத்திருக்க. அவர்கள் ஆறுதல் படுத்துகிறார். நீங்கள் பிள்ளைகளா இருந்தால் சுதந்திரர்கள். இவங்க கிடக்கிறாங்க, இவங்க உங்களை துன்புறுத்தலாம். இன்றைக்கு இயேசுவின் நாமத்து நிமித்தம் நீங்கள் துன்புறுத்தப்படலாம். இயேசுவை ஆண்டவர் என்று விசுவாசித்து அவரை பின்பற்றுகிறதுனாலே நீங்கள் இழிவாக எண்ணப்படலாம், நீங்கள் தள்ளப்படலாம், நீங்கள் கேவலமாக எண்ணப்படலாம், இந்த கஷ்டங்களும் துன்பங்களும் உங்களுக்கு வரலாம். ஆனால் உங்களுக்கு பெரிய சுதந்திரம் காத்துக் கொண்டிருக்கிறது என்று இப்படியாக அவர்களை ஆறுதல் படுத்துகிறார். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு இது ஒரு பெரிய ஆறுதலா இருக்கிறது. இந்த உலகத்தில் சில நேரத்தில் பலவிதமான பின்னணியிலிருந்து வந்திருக்கிறவர்கள், புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படாம இருக்கலாம். பலவிதமான துன்பத்துக்கும் பேச்சுக்கும் இன்னல்களுக்கும் நீங்கள் ஆளாயிருக்கலாம். உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு இருக்கிற சுதந்திரத்தின் மேல உங்கள் கண்களை வையுங்கள். இந்த துன்பங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாதது போல தோன்றும். இந்த உலகத்தில் படுகிற பாடுகள், துன்பங்கள், இயேசு நிமித்தம் நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டங்கள், அவைகள் இந்த சுதந்திரத்தை நீங்கள் நோக்கி இருக்கும் போது இவையெல்லாம் ஒன்றுமில்லாதது போல தோன்றும். நம்முடைய வாழ்க்கையை அது பாதிக்கிறது. நாம் பிள்ளைகள் ஆகையால் சுதந்திரர் என்று எண்ணும் போது இதெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்குகிறோம். ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி நீ கிறிஸ்தவத்தில் போனீன்னா உன்னை தொலைச்சு கட்டிடுவேன், உனக்கு ஒரு நயா பைசா தரமாட்டேன் அப்படின்னு எங்க வீட்டுல சொல்றாங்க. சரி போட்டோம், நமக்கு அதை விட பெரிய சுதந்திரம் இருக்கிறது. பாருங்க எப்படி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை இது பாதிக்கிறது என்று சொல்லி. இது போனா என்ன, இதெல்லாம் என்னுடைய சுதந்திரம், இந்த நிலம் இல்ல என்னுடைய சுதந்திரம், இந்த வீடு அல்ல என்னுடைய சுதந்திரம், இந்த பணம் அல்ல என்னுடைய சுதந்திரம். என்னுடைய சுதந்திரம் அழியாததும் வாடாத சுதந்திரமா இருக்கிறது என்று வேதவசனம் போதிக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதனாலதான் அதை சொல்றார். பிள்ளைகளா இருந்தால் நீங்கள் சுதந்திரமாமே. தள்ளப்பட்டவர்கள், துன்பப்படுத்தப்படுகிறவர்கள், வீட்டிலிருந்து ஒதுக்கப்படுகிறவர்கள், இப்படி எல்லாம் நடக்கிறது. ஆச்சரியப்படாதீர்கள், உங்களுக்கு பெரிய சுதந்திரம் ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறது. இவைகள் அல்ல நமக்கு சுதந்திரம், அந்த சுதந்திரத்துக்கு நாம் பங்குள்ளவர்களா இருக்கிறோம். இதெல்லாம் அழிந்தும் வாடி போகிற ஒன்றுமில்லாமற் போகிற சுதந்திரம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நாம் ஆறுதல் அடைய வேண்டும்.
இந்த நம்பிக்கையோடு வாழ வேண்டும். இதை நினைத்து பார்த்தால் ஐயோ இது போச்சு என்ற வருத்தம் அல்ல, அது இருக்கிறது என்ற பெரிய சந்தோஷத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம். கிறிஸ்தவ ஜீவியத்தையே இந்த பிள்ளைகள் ஆகியால் சுதந்திரர் என்கிற எண்ணம் கிறிஸ்தவ ஜீவியத்தையே அது பாதிக்கும். நான் வாழ்கிற விதத்தையே பாதிக்கும். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். நான் அதுக்கு சுதந்திரன், இந்த கிடைச்சா கிடைக்குது, கிடைக்கலனா போகுது அப்படிங்கிறது தான் இருப்போம். இப்படி பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை இது பாதிக்கிறது மட்டுமல்ல, இந்த பிள்ளைகள் ஆகியால் சுதந்திரர் என்கிற எண்ணம் கிறிஸ்தவ ஜீவியத்தை நம்முடைய ஜீவியத்தை பாதிக்கிறது மட்டுமல்ல, நாம் செய்கிற ஊழியத்தையும் அது பாதிக்கிறது. சுவிசேஷ ஊழியத்தை, மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் போது நாம் வெறும் உலக பிரகாரமான காரியங்கள் நன்மைகளை அவர்களுக்கு எடுத்து சொல்லவில்லை. இவைகள் எல்லாம் உண்டு. கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறார், அவர்களை காக்கிறார், அவர்களுக்கு உதவி செய்கிறார், பலத்தை கொடுக்கிறார், அவர்களை சுகமாக்குகிறார், அவர்களுக்கு பலவிதமான நன்மைகளை தருகிறார். இதெல்லாம் உண்டுதான். ஆனால் இதற்கும் அப்பாற்பட்டு ஒரு பெரிய சுதந்திரத்தை நாம் அவர்களுக்கு சொல்லுகிறோம். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நித்திய நித்தியமாய் நாம் சுதந்திரராய் இருக்கிறோம், தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரராய் இருக்கிறோம் என்கிறதை நாம் அவர்களுக்கு போதிக்கிறோம். ஆகையால் நம்முடைய சுவிசேஷ ஊழியமும் இந்த புத்திரர் ஆகையால் சுதந்திரர் என்கிற எண்ணத்தால் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. அதை வைத்துதான் நாம் ஜனங்களுக்கு சொல்லுகிறோம். வெறும் உலக பிரகாரமான ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுக்கவில்லை, அதை தாண்டி இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு நாம் தருகிறோம். பாருங்க, டிவியில் என்னத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க, ஒரு கப்பல் முழுகுது. முழுகும் போது எல்லாம் நின்று பாடுறாங்க. அது வரைக்கும் எல்லாம் குடிச்சுக்கிட்டு ஆட்டம் பாட்டம் போட்டுக்கிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு கலடா பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா விதமான கேடுகளும் அங்கே நிறைஞ்சிருக்குது. ஆனால் கப்பல் முழுகுது, முழுகும் போது எல்லாம் நின்று நியரர் மை காட் டு தி பாட்டு பாடுறாங்க. கிட்ட வந்துட்டேன், அப்பதான் கிட்ட வர்றாங்க. இந்த உலகத்தை குறித்த நம்பிக்கை மட்டும் இருந்தா போதாது. பாருங்க, இந்த உலகத்தில் எனக்கு நல்லா இருக்குது, வீடு இருக்குது, பணம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஆகையால எனக்கு ஒண்ணும் தேவையில்லை, ஐம் ஆல் ரைட், ஐம் ஓகே. நடுக்கடல்ல போய் கப்பல் முழுகும் போதுதான் அவனுக்கு தெரியுது ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரு, இப்ப ரொம்ப அவர் தேவை. இப்ப செத்தா நான் அடுத்தது எங்க போறேன், என்னுடைய நம்பிக்கை என்ன, என்னுடைய மறுவாழ்வு என்ன, எனக்கு என்ன வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு தெரியுது இதோட இந்த வாழ்க்கை முடியல, நான் தேவனிடத்துல போனோம், அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, நித்திய நித்தியமா நான் வாழ வேண்டுமே, அங்கே என்னுடைய நிலை என்ன என்று யோசித்து பார்க்கிறான். நாம் சுவிசேஷ ஊழியம் செய்யும் போது வெறும் கர்த்தர் இதை தர்றார் அதை தர்றார் இந்த உலக காரியங்களை மட்டும் சொல்லல. பிரியமானவர்களே, உலக காரியங்களுக்கு அப்பாற்பட்ட மேன்மையான காரியங்களை நாம் அவர்களுக்கு வாக்குத்தத்தமாய் அளிக்கிறோம். தேவன் கொடுத்திருக்கிற அந்த பெரிய சுதந்திரத்துக்கு அவர்கள் பங்குள்ளவர்கள் என்பதை அவர்களுக்கு நாம் போதிக்கிறோம். ஆகையால் இந்த உலக காரியங்களை மட்டுமல்ல, நித்திய நித்தியமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதிலே அவர்கள் உறுதி அடைகிறார்கள். பாருங்க, இந்த எதிர்பார்ப்பு, சுதந்திரத்தை குறித்த எதிர்பார்ப்பு வேதத்தில் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கப்படுகிறது. நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது, அந்த சுதந்திரத்துக்கு போய் சேருகிறோம் என்கிற எதிர்பார்ப்பு வேதத்தில் திட்டவட்டமாய் போதிக்கப்படுகிறது. ஆபிரகாம் பாருங்க, ஒரு பெரிய பணக்காரன், நான் சொன்னது போல பெரிய ஐஸ்வர்யவான். ஜனங்கள் எல்லாம் சுத்தி இருக்கிற ஜாதி ஜனெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, என்ன இருந்தாலும் இப்படி இருக்கிறாரு, பெரிய ஆச்சரியவான். ஆனா ஒண்ணே வீடே கட்ட மாட்டேங்கிறாரு. அந்த சாராளமாக எப்படி இருந்திருக்கும் பாருங்க, எந்த மனைவிக்கும் அப்படி இருக்கும். இவ்வளவு பணத்தையும் வச்சுக்கிட்டு, இவ்வளவு ஆடு மாடினையும் வச்சுக்கிட்டு, ஏக்கர் கணக்கில் நிலம், மைல் கணக்கில் பார்க்கிற தூரம்லாம் நிலம், கண்ணு கெட்டுற தூரம்லாம் நிலம், அது தாண்டியும் இருக்குது இவருக்கு. இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு வீடை கட்ட மாட்டேங்கிறாரு. ஏன் வீட்டை ஒண்ணு கட்டுங்கன்னா வீடை காணாம் அப்படிங்கிறாரு. ஏன் வீடை கட்ட மாட்டேங்கிற, இது இல்ல என் வீடு, நான் அங்க போறேன் அப்படிங்கிறாரு. பாருங்க, அவருக்கு வைக்கப்பட்ட சுதந்திரத்தை குறித்து ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக தான் வேணும்னே ஆபிரகாம் தன்னுடைய வாழ்நாள்ல வீடை கட்டல. நாம வீடு கட்டக்கூடாது இல்ல, சிலர் இதை கேட்டுட்டு போயிட்டு பாருங்க நீ சொல்லிட்டார் வீடு கட்டக்கூடாது. ஆபிரகாம் கட்டலையா? ஆபிரகாம் ஏன் கட்டலன்னா, அவனை ஆண்டவர் விசேஷமாய் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும்படியாக அவர் அழைத்தார். நீ இந்த காரியத்தை ஜனங்களுக்கு சொல்லி எடுத்துக்காட்டு, வித்தியாசமானவராயிரு. இந்த உலகத்துல எல்லாம் வீட்டை கட்டுறாங்க, உலகத்துல எல்லாம் நிலத்தை அதையும் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல எல்லாரும் இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே கண்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மத்தியில வாழுகிற உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொண்ணு எல்லாத்தையும் கொடுப்பேன். ஆனா நீ இந்த ஜனங்களுக்கு ஒரு நிச்சயமான விதத்துல ஒரு காரியத்தை எடுத்து காண்பிக்கணும். இந்த உலகத்துக்கு சொந்தமானவர் அல்ல, உன்னுடைய சுதந்திரம் அங்க இருக்கிறதுன்னு எடுத்து காண்பிக்கணும். உன்னை பார்க்கிறவங்களும் ஆச்சரியப்படணும், இவன் இந்த உலகத்துல இருக்கிறான், அந்த உலகத்துக்காக வாழவில்லையே, இவன் எங்க போய்கிட்டு இருக்கிறான். இவன் சொல்றான், அந்த பட்டணத்துக்கு நான் போய்கிட்டு இருக்கிறேன், கைகளால் கட்டப்படாத பட்டணம், தேவன் உண்டாக்கின பட்டணம், அந்த பட்டணத்தை நோக்கி நான் நகர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகியால் தான் டென்ட்லயே வாழ்ந்துட்டு இருக்கிறேன், கூடாரம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான்.
கூடாரவாசி. இதை வச்சு நிறைய பேர் பிறகு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே கூடாரவாசியா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கிற பிரசங்கெல்லாம், இங்கே வீடு கட்டினால் உனக்கு அங்கே வீடு இருக்குமோ அப்படின்னா நான் நினைச்சேன், ஐயோ கட்டவே கூடாது போல இருக்கு. இங்க உனக்கு பேங்க் அக்கவுண்ட் இருந்தா அங்க இருக்காதுன்னாங்க. ஆண்டவர் என்ன, இங்க பேங்க் அக்கவுண்ட் வச்சுட்டு நீங்க போய் ஐயோவில ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அவர் கோவப்படுறாரா? பாரு, ஓபன் பண்ணி 1000 ரூபாய் போட்டிருக்கிறாங்க. அவ்வளவு அல்பமானவரா? அருமையானவர்களே, ஆண்டவரை அப்படி நினைச்சிடாதீங்க, கிடையாது. ஆண்டவர் கொடுக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். ஆனா நாம் எப்படி வாழ வேணும்? அந்த ஆசீர்வாதத்தை வைத்து நாம் சுதந்திரர், நாம் அந்த சுதந்திரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதுலதான் நம்முடைய கண்கள் இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். ஆபிரகாம் அப்படியே வாழ்ந்து கொண்டு வந்தான். அவனுக்கு அந்த சுதந்திரத்தை குறித்து அதிகமாய் சொல்லப்பட்டது. எல்லாருக்கும் அவன் அதை குறித்து சொல்லறான். நான் அந்த நாட்டுக்கு போறேன், அந்த தேசத்துக்கு போறேன், அந்த பட்டணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த காரியத்தை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாருங்க, அவன் ஆபிரகாமின் காலத்திலே அந்த வாக்குத்தத்தங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11-12. ஆனபடினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, முன்ன எப்படி இருந்தாங்கன்னு இவங்க, அதாவது புறஜாதிகளை பார்த்து சொல்லுகிறாரு, அக்காலத்திலே, எப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும். அந்த ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் இஸ்ரவேல் இருக்கு, ஆபிரகாமுடைய சந்ததிக்கு சொந்தம். பாருங்க, ஆபிரகாமுடைய சந்ததி விசேஷமான சந்ததி. இவங்க மட்டும் தேவனுடைய பிள்ளைகள், வெளியில இருக்கிறவங்க ஒண்ணு இல்ல. அவருடைய நிலையை இங்க வர்ணிக்கிறார். பாருங்க, இஸ்ரவேலருக்கும் புறஜாதிக்கும் உள்ள வித்தியாசம். இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், they are outside the commonwealth of Israel என்று சொல்லுகிறார். இந்த வட்டத்தில் நீ இல்ல, வெளியே இருந்தே என்று சொல்லுகிறார். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர், அதாவது ஆபிரகாமும் அவருடைய பிள்ளைகளும் இஸ்ரவேல் மக்கள், அந்த காணியாட்சிக்குள்ள வாழ்ந்தவர்கள் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளை பெற்றிருந்தார்கள். அவர்கள் சில காரியங்கள் அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டது, அதற்காக அவர்கள் வாழ்ந்தார்கள், அதை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். வெளியில் இருக்கிற ஆள் என்ன, அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஹோப்லெஸ். அப்படியே சொல்லுகிறார், நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் மக்களை தவிர, அந்த வட்டத்துக்குள்ள வாழ்ந்த ஆபிரகாமின் சந்ததியாரை தவிர வெளியே இருந்தவர்கள் எல்லாம் நம்பிக்கை இல்லாதவர்கள், தேவன் அற்றவர்கள், இஸ்ரவேல் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்தார்கள், வெளியே இருந்தார்கள், அந்த நிலையில இருந்தார்கள், தேவன் அற்றவராய் அப்படி இருந்தார்கள். உடன்படிக்கை அவர்களுக்கு இல்ல, இந்த வாக்குத்தத்தங்கள் அவர்களுக்கு இல்ல. எப்படிதான் வாழ்ந்தாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆபிரகாமுக்கு வாழ்றதுக்கு ஒரு பெரிய குறிக்கோள் இருக்குது. அவன் போயிட்டே இருக்கிறான், டென்ட்டை போடுறான், வாழ்றான். அவனுக்கு பெரிய குறிக்கோள், எங்கேயா போறேன்னா நான் அங்க போயிட்டு இருக்கிறேன், அந்த பட்டணத்துக்கு, நான் அதுக்கு சுதந்திரவாளி, நான் அதை நோக்கி போயிட்டு இருக்கிறேன் அப்படின்றான். மற்ற வெளியே இருக்கிற ஆளை கேட்டு பாருங்க, எங்கேயா போயிட்டு இருக்கிறேன்னா தெரியலங்க, இப்படியே இருக்கிறேன், வீட்டை கட்டுறோம், நிலத்தை வாங்குறோம், எல்லாத்தையும் பண்றோம், கடைசியில சாகுறோம், போறோம், அடுத்த சந்ததி வருது, என்னன்னே ஒன்னும் புரியல, எதுக்கு இருக்கிறோம், எதுக்கு போறோம், எதுக்கு வர்றோம், எதுக்கு வேலை செய்யறோம், எதுக்கு இதெல்லாம் வாங்குறோம்னு ஒன்னும் புரியலங்கிறான். இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான் அர்த்தம் இருக்குது வாழ்க்கையில. They are the only ones that have the meaning of life. வாழ்க்கை அர்த்தத்தோட வாழ்கிறவர்கள் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் மட்டும்தான். அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம், அவர்களுக்கு ஒரு உடன்படிக்கை, அவர்களுக்கு ஒரு லட்சியம், அவர்களுக்கு ஒரு குறிக்கோள், அவர்கள் போய் சேர வேண்டிய இடம் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது, அவர்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது, அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள்லாம் எங்க போறதுன்னே தெரியாம அந்நியர், அவன் இந்த காணியாட்சிக்கு புறம்பானவன், தேவனற்றவன், அவன் நம்பிக்கை இல்லாதவன். எண்ணி பாருங்க, கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத நிலையிலே வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக அது மாற்றப்பட்டது என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. இதே அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை பாருங்க. அப்படி வெளியே இருந்தவங்க, நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரா இருந்தவர்கள், தேவனற்றவர்களா இருந்தவர்கள், ஹோப்லெஸ்ஸா வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள், புறஜாதிகள், அவர்களும் இப்பொழுது ஆபிரகாமை போல நம்பிக்கையை பெற்றவர்களாக, உடன்படிக்கை பெற்றவர்களாக, வாக்குத்தத்தங்களை உடையவர்களாக, அவர்களும் ஒரு லட்சியம், ஒரு குறிக்கோள், போகிற தேசம் ஒன்று உண்டு என்கிற நம்பிக்கையோடு வாழுகிறார்கள் கிறிஸ்துவின் மூலமாக என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். 19ஆம் வசனத்தில் இதெல்லாம் சொல்லிட்டு 11-12 அதெல்லாம் சொல்லிட்டு, நம்பிக்கையற்றவர்கள், தேவனற்றவர்கள், அவர்கள் வாக்குத்தத்தங்களுக்கும் உடன்படிக்கைகளுக்கும் அந்நியரெல்லாம் சொல்லிட்டு 19ஆம் வசனத்தில் சொல்றார், ஆகையால்
நீங்கள் இனி இருக்கிறீங்களா? இதெல்லாம் ரொம்ப கவனமாக இந்த இனியெல்லாம் போட்டு ரவுண்ட் பண்ணி வைக்கணும். இதுதான் இங்க பிரச்சனை. விசுவாசிகளுக்கு இதுதான் பிரச்சனை. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளும் ஆகிராமல். கவனிச்சிங்களா? நான் அந்நியரும் பரதேசியும், நான் பரதேசி. இனி நீங்கள் அந்நியரும் பரதேசிகளும் ஆகிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலை கல்லாயிருக்கிறார். பாருங்க, புறஜாதிகளை பற்றி சொல்லுகிறார். முதல்ல ஆபிரகாமும் அவருடைய சந்ததி மட்டும்தான் வாக்குத்தத்தம், உடன்படிக்க, அவர்களுக்கு ஒரு லட்சியம், குறிக்கோள், போய் சேர வேண்டிய நகரம், அதெல்லாம் இருந்தது அவர்களுக்கு. அவர்கள் ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. வெளியில் இருக்கிறவங்க ஒண்ணும் இல்லாம, நம்பிக்கை இல்லாம, தேவனற்றவனாக அந்நியரா இருந்தான் வாக்குத்தத்தத்துக்கு. இப்போ கிறிஸ்துவின் மூலமாக எல்லாம் உள்ளே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். நான் யூதன் அல்ல, நான் புறஜாதி. நீங்கள்லாம் யூதர் அல்ல, புறஜாதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புறஜாதிகளா இருந்த போதும் கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஆபிரகாமின் சந்ததியாராக நாம் மாறிவிட்டோம். அந்த காணியாட்சியின் எல்லைக்குள்ளாக நாம் வந்துவிட்டோம். அவனுக்குரிய வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சகல விதமான லட்சியங்களும் நமக்கு சொந்தமாய் இருக்கிறது. நாம ஆபிரகாமை போல இன்றைக்கு இருக்கிறோம். வாசிப்போம் இன்னும் வசனங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு நாமும் சொந்தக்காரர் ஆயிட்டோம். இப்போ யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, அமெரிக்கன் என்றும் இந்தியன் என்றும் இல்லை, ஆப்பிரிக்கன் என்றும் இதெல்லாம் கிடையாது. இப்போ எதுவுமே கிடையாது. ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, அது கூட கிடையாதுன்ட்டார். இந்த விஷயத்துல ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, ஒண்ணுமே வித்தியாசமே கிடையாது. நீங்கள் எல்லாரும், எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் எல்லாரும், பக்கத்தில் இருக்கால பார்த்து சொல்லுங்க, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அவ்வளவுதானா? கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்ன அர்த்தம்? அடுத்த வசனம் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும். எப்பேற்பட்ட சந்ததி? நாம் ஆபிரகாமின் சந்ததி. யூதர்கள் அல்ல, அவனுடைய சந்ததியில சரீர பிரகாரமான வந்தவர்கள் அல்ல, ஆபிரகாமின் சந்ததி. வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். பாருங்க, அமெரிக்காவில் நியூயார்க் பட்டணத்திலே இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற யூதர்களை விட அதிகம் ஜனத்தொகை யூதர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஒரு நகரத்தில் 20 லட்சம் யூதர்களுக்கு மேல அங்க ஒரு பட்டணத்தில் மட்டும் இருக்கிறார்கள். நீங்க அங்க $2000 சம்பாதிச்சா $1999 யூதர்கிட்ட தான் போய் செலவழிக்கணும். பேப்பர் வாங்கினா யூதருடைய கடையில் தான் வாங்கணும். டாக்டர்கிட்ட போனா அவரும் யூதர், லாயர்கிட்ட போனா அவரும் யூதர், பல்லு பிடுங்க போனா அவரும் யூதர், ஆஸ்பத்திரியில தான் அதுவும் யூத ஆஸ்பத்திரி தான், நகவான பாங்க போனா அதுவும் யூதர் தான், சாப்பிட போனா ஹோட்டலும் யூதர், எல்லாம் யூதர் தான். யூதர் யூதர் அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க காசு. எல்லாம் சொல்றாங்க, அடே அப்பா என்ன ஆசீர்வாதம், ஜனங்க ஒரு ஆள் கூட ஏழை கிடையாது, எல்லாம் ஏகப்பட்ட ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார்கள், உண்மையாலுமே அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லுகிறார்கள். சில நேரத்தில் கிறிஸ்தவர்கள் தாங்க யாருன்னு மறந்துட்டு அவங்கள பார்த்துட்டு ஆண் முடிச்சிட்டு இருக்காங்க, இவங்களாம் ஆபிரகாம் சந்ததியான்னு சொல்லி. நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியார். அவங்க எப்படி ஆபிரகாமின் சந்ததி பிரிவிலேஜ்டு பொசிஷன் அவர்கள் என்ஜாய் பண்ணுகிறார்களோ, அவர்கள் எப்படி பாக்கியமும் ஸ்லாக்கியமும் பெற்றவர்களா இருக்கிறார்களோ, அதன்படியே நாமும் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததி என்று சொன்னால் ஆபிரகாம் நம்முடைய தகப்பன் இல்லையா, விசுவாசத்தின்படி. அந்த தகப்பனுக்கு நாம் பிள்ளைகள் என்று சொன்னால், அந்த சந்ததி என்று சொன்னால் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரருமாமே. அப்ப அவனுடைய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நாம் என்ன சுதந்திரர். அவனுக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அந்த ஆசீர்வாதத்துக்கு எல்லாம் நாம் சுதந்திரர். அவருக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது? பழைய ஏற்பாட்டில் வாசித்து பாருங்க. முதல்ல ஆண்டவர் அவனை கூப்பிட்டாரு அந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து. அவன் அங்க விக்கிர ஆராதனை பண்ணி கொண்டு அவன் ஒண்ணும் தெரியாதவனா ஒரு ஊர்ல எங்கேயோ ஒரு மூலையில வாழ்ந்து கொண்டிருந்தவனை போய் எடுத்துக்கிட்டு கொண்டாந்து வெளிச்சத்துக்குள்ள கொண்டாந்தாரு. இவர் தேவன் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி அவனை கொண்டு வந்து அவனுக்கு முதல்ல செய்ய வேண்டியது அவனை நல்லா ஆசீர்வதிச்சார். அவன் என்ன பண்ணாரு? நல்லா ஆசீர்வதிச்சார். நீ கொண்டு ஊரையும் வீட்டையும் எல்லாத்தையும் விட்டு வான்னு சொல்லி பரதேசியா வைக்கல. அவன் என்ன பண்ணாரு? ஆசீர்வதிச்சார் ஆண்டவர். அவன் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தால் நிரப்பி
பூமியே தாழல, அவ்வளவு ஆசீர்வாதம். ஜாதிகளுக்கு முன்பாக அவனை ஒரு பெரிய உயர்வாக அவனை வைத்தார். அந்த ஆசீர்வாதம் நமக்கு சொந்தம். நாம் கையிட்டு செய்யற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அந்த ஆசீர்வாதம் நம்முடைய சுதந்திரம். பிள்ளை இல்லாமல் இருந்தான், சரீரத்துல பிரச்சனை. பிள்ளை இல்லாமல் இருந்த அவனையும் அவனுடைய மனைவியும் சொஸ்தமாக்கி அவளுக்கு பிள்ளை பிறக்கும்படியாக அவர் செய்தார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பெரிய குடும்பத்துல பாருங்க, பொருளாதார ஆசீர்வாதம், சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், அதுக்கு மேலாக ஆவிக்குரிய வாக்குத்தத்தங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு என்று வாக்கு பண்ணப்பட்டது. இவைகள் எல்லாம் நமக்கு சொந்தம். சரீர பிரகாரமாக, பொருளாதார பிரகாரமாக, ஆவிக்குரியபடி. ஆவிக்குரியபடி என்ன ஆசீர்வாதம்? அவன் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான், ஃப்ரெண்ட் ஆஃப் காட். நீதிமான் என்று எண்ணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரியபடி சரீர பிரகாரமாக பொருளாதாரத்திலே எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டான் நம்முடைய தகப்பன் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய ஆசீர்வாதத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தம் நமக்கும், அதுக்கு நாம் சுதந்திரவாளிகளாக நாம் இருக்கிறோம் இல்லையா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் பார்ப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். எபேசியர் 1:10-11. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருக்கு அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கு, பாருங்க, இப்படி இருக்கும்படியாக தான் நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். எப்படி இருக்கும்படியாக? மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படி. நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படியா தேவன் நம்மை உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படியாய் வைக்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்கள். அதெனவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்ற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். புறஜாதிகளுக்கு பிள்ளைகள் என்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றார்? நீங்களும் பிள்ளைகள் தான். கிறிஸ்துவின் மூலமாக நீங்களும் ஒரே சரீரத்திலே கிறிஸ்துவுக்குள்ள வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளா இருக்கிறீர்கள் என்று இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். எந்த ரகசியத்தை? புறஜாதிகளும் அந்த வாக்குத்தத்தத்துக்கு பங்காளிகள், அவர்களும் சுதந்திரர் என்கிறதை. அவர்களும் பிள்ளைகள் ஆகியால் அவர்களும் சுதந்திரர். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதி இருக்கிறேன். பாருங்க, அந்த காலத்துல யூதர்கள் கன்வெர்ட் ஆன கிறிஸ்தவனான போது அவர்கள் மத்தியில நாங்க ஒரு விசேஷமானவர்கள், நாங்க ஆபிரகாமின் சந்ததி, எங்களுக்கு தான் அதனுடைய ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு தான், ஆபிரகாம் சந்ததி நாங்க, நீங்கெல்லாம் புறஜாதியார்னு ஒரு சபைக்குள்ளேயே ஒரு சின்ன வேற்றுமை இருந்து வந்தது. அதெல்லாம் போக்குறதுக்காக அவர் சொல்லுகிறார், இந்த ரகசியத்தை தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். அது என்ன? புறஜாதிகளும் சுவிசேஷத்தினால சுதந்திரராயிட்டாங்க, உடன் பங்காளிகள் ஆயிட்டார்கள். அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்கிற ரகசியத்தை தேவன் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் சொல்லுகிறார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமா எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம், இது என்ன ரகசியம்? 6ஆம் வசனம் சொல்லுது, இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. என்ன அறிவிக்கப்படவில்லையா? நாம் எல்லாரும் புத்திரரா இருக்கிறபடினால நாம் எல்லாரும் சுதந்திரர் என்கிற அந்த ரகசியம் முன்னே வெளிப்படுத்தப்படவில்லை, முன்னே அறிவிக்கப்படவில்லை. This is a New Testament truth. இது புதிய ஏற்பாட்டின் வெளிப்பாடு, பவுலின் வெளிப்பாடு. இவர் சொல்லுகிறார், இதை தேவன் இந்த ரகசியத்தை எனக்கு தெரியப்படுத்தினார். என்ன ரகசியம்? எல்லாரும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். பிள்ளைகள் என்று சொன்னால் நாம் சுதந்திரர், உடன் பங்காளிகள், வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்கள். இருக்கிறீங்களா? இந்த ரகசியம் முன்ன யாருக்கும் தெரியல, எனக்கு தேவன் இதை வெளிப்படுத்தினார், இப்போ எல்லாருக்கும் அது வெளிப்படுத்தப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதுதான் ரகசியம். பாருங்க, இன்னும் சில வசனங்களை வாசிப்போம். புதிய ஏற்பாட்டிலையும் அதை மத்தேயுல பார்க்கிறோம். அதை மத்தேயு 25 மத்தேயு 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். எப்படி தேவன் இயேசு மகிமையின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர் நியாயம் தீர்ப்பார் என்பதை குறித்து இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி செய்யும் போது என்ன சொல்வாராம்? சுதந்திரவாளிகளை பார்த்து என்ன சொல்வாராம்? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. இருக்கிறீங்களா?
யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள். என்ன வித்தியாசமான ஒரு எண்ணம் பாருங்க. எல்லாம் பரதேசி பரதேசின்னு சொல்லிட்டு இருக்காங்க விசுவாசி. ஆண்டவர் சொல்றாரு, வாருங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, பிதாவினால் ஆசீர்வதி. நிறைய பேருக்கு நியாய தீர்ப்புல நிற்கும் போது ஆச்சரியமா இருக்கும். என்னையா கூப்பிட்டாரு அவரு? என்ன இருக்காது, யாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்றாரு. நானும் ஆசீர்வாதமே இல்லையே. சொல்றாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள். விசுவாசி இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசினா பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பிதாவுக்கு பிள்ளை, பிள்ளைனா ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்க. நிறைய விசுவாசிகள் அங்கேயும் பார்ப்பாங்க, என்ன இல்லப்பா அவரை கூப்பிடுறாரு போல இருக்கு, ஆசீர்வாதம் பெற்றவர் அங்க இருக்கிறாரு. கிடையாது, நாம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள். உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சுதந்திரம் எப்பொழுது ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது? உலகம் உண்டானது முதல், உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவன் நம்முடைய சுதந்திரத்தை ஏற்படுத்தி ஆயத்தப்படுத்தி நமக்காக வைத்திருக்கிறார். இதை எப்பொழுது சுதந்திரித்துக் கொள் என்று சொல்லுகிறார். Our destiny is fixed. Our inheritance is already decided. நம்முடைய சுதந்திரம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதவசனம் போதிக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் ஊழியத்துக்கு அழைத்த போது புறஜாதிகள் மத்தியில போய் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று அழைக்கிறார். அழைக்கும் போது இப்படியாய் சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்திலே 26 அப்போஸ்தலர் நடபடிகள் 26 17 18 வசனங்கள். உன் சுய ஜனத்தாரிடத்திலும் அந்நிய ஜனத்தாரிடத்திலும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திலே அனுப்புகிறேன். உன்னை புறஜாதிகள் மத்தியில் அனுப்புறேன்றார். ஏன்? இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள், தேவன் அறியாதவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் என்னை விசுவாசித்ததன் மூலமா பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டு சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதான் சுவிசேஷம். சுவிசேஷ ஊழியம்னா அதான். இருளில் இருக்கிற மக்கள், தேவனற்ற மக்கள், அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிற மக்கள், வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளா இல்லாத மக்கள், நம்பிக்கையற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு போய் இயேசுவை குறித்து அறிவித்து அவர்களுக்கு இந்த வெளிச்சம் உண்டாகி பாவ மன்னிப்பை அவர்கள் பெற்று சுதந்திரத்தை அவர்கள் நாளைக்கு பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுலை அவர் அழைக்கிறார். ஊழியத்தை அழைக்கிறார் என்றது இதுதான் ஊழியம். நம்பிக்கையற்றவர்களுக்கு, நம்பிக்கையற்ற நிலையில் வாழ்கிறவர்களுக்கு போய் இயேசுவை குறித்து சொல்லும்படியாக சொல்லி அவர்களை ஓட்டாண்டிகள் ஆக்குறதுக்காக அல்ல, என்ன ஆக்குறதுக்கு? சுதந்திரவாளிகள் ஆக்குறதுக்கு. நம்பிக்கையற்ற வெறுங்கையர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை, ஒன்றுமில்லாமல் இருக்கிறவர்களை அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குறது இல்ல, தேவனுடைய சுதந்திரராய் மாற்றும்படியாக ஊழியம். அதுதான் ஊழியம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். அவர் ஜெபிக்கிறார், நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று. எதுக்கு கண்கள் திறக்கப்பட வேண்டுமாம்? இந்த சுதந்திரம் என்னவென்று நாம் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் முதல். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். பல காரியங்களை சொல்றாங்க, அதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு பிரகாசமான மனக்கண்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று. அதில் ஒரு காரியம் என்ன? சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு மனக்கண்கள் திறக்கப்படும். நமக்கு இருக்கிற சுதந்திரம் என்ன, நம்முடைய சுதந்திரம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். நான் சொன்னேன் இல்லையா, புத்தி கட்டாத ஒன்று இது. நாம் பிள்ளைகள் என்பதை யோசித்து கூட பார்க்க முடியல. புத்தி கட்ட மாட்டேன், ஐயோ நான் தேவனுடைய பிள்ளையான்னு அது வெளிப்பாடா வரணும். சுதந்திரம் இன்னும் கஷ்டம். நிறைய பேர் பிள்ளைகள்ன்றது நினைக்க வரல, இன்னும் விசுவாசிகள் பிள்ளைகள்ன்றதை யோசிக்கிறது இல்ல, பாவம் மன்னிக்கப்பட்ட பாவின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. பிள்ளைகள்ன்ற வெளிப்பாடு முதல்ல வரணும். பிள்ளைகள்ன்ற வெளிப்பாடு வந்த பிறகு மனக்கண்கள் திறக்கப்பட்டு இந்த வேதத்தின் அதிசயத்தை பார்க்கும்படியாக வெளிச்சம் வந்து, பிள்ளைகள் மட்டுமல்ல, பிள்ளைகளா இருந்தா நான் சுதந்திரராச்சே என்கிற அந்த ஒரு வெளிப்பாடும் அவர்களுக்கு வர வேணும். மனக்கண்கள் திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சொல்லுகிறார். இன்றைக்கு பாருங்க, அதுதான் பெரிய ஜெபம்.
ஆண்டவரே அவருக்கு இதை தாரும், இவருக்கு அதை தாரும், அதெல்லாம் அது 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 ரெண்டாவது தான். அது பெரிய காரியம் இல்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் தர வல்லவர். முதல்ல என்னத்தை தரணும்? மன கண்கள் திறக்கப்படணும். சத்தியத்தை அறிந்து இவர் பிள்ளைகள் என்றால் சுதந்திரர் என்கிற அறிவு வரணும். அந்த பிள்ளைகள் சுதந்திரர் என்கிற வெளிப்பாடு அவர்களுக்கு வரணும். வெளிப்பாடு இல்லாததான் இன்றைக்கு விசுவாசிகள் குறைய ஒழிய வேற ஒண்ணும் இல்லை. தேவன் இதை செய்யல, அதை செய்யல, அதை விட்டுட்டார், இதை மறந்துட்டார் கிடையாது. அவர் ஒன்றையும் மறக்கல, ஒன்றையும் விடவில்லை. எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார். செய்து வைத்ததை குறித்த வெளிப்பாடு இல்லை. என்ன நமக்கு உண்டு என்பதை குறித்த வெளிப்பாடு இல்லாததான் இன்றைக்கு குறை. வாசிப்போம் தொடர்ந்து. கொலோசியர்லே அவர் சொல்லுகிறார். கிட்டத்தட்ட எல்லா புத்தகங்களையும் இதை பார்க்கலாம். ஆகையால் தான் வாசிக்கிறேன். கொலோசியர் 1:12 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவர். சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தகுதியுள்ளவர்களா இருக்கிறோமா? சிலர் சொல்லுவாங்க எல்லாரும் சுதந்திரத்தை ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது, அது சிலருக்காக வைக்கும். கிடையாதுங்க. பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை, எல்லாரும் சொல்லுங்க, நம்மை தகுதியுள்ளவர்களாக்கி இருக்கிறார். பிள்ளைகள் யாவரும் தகுதியுள்ளவர்கள். எதுல? சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தகுதியுள்ளவர்கள். கொலோசியர் 3:24 வாசிப்போம். 3:24 எதை செய்தாலும் இல்ல, கொலோசியர் 3, தீத்து 3:7 அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். பாருங்க, முதல்ல இருந்து வாசிப்போம். 5ஆம் வசனத்திலிருந்து, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தார். எதுக்கு பொழிந்தாராம்? சுதந்திரராகத்தக்கதாக. அதுக்குதான் பொழிந்திருக்கிறார். எபிரேயர் 1:14 வசனத்தை வாசிப்போம். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள் அல்லவா? தேவதூதர்களை பற்றி சொல்லுகிறார். அவர்கள் யாராம்? சுதந்திரிக்க போகிறவர்களுக்கு பணிவிடை செய்கிற ஆவிகள் தான் தூதர்கள். சுதந்திரிக்க போகிறவர்கள் யார்? சுதந்திரிக்க போறவர்கள் நாம. நமக்கு பணிவிடை செய்யறதுக்கு தான் தேவதூதன் என்று இப்படி உயர்த்தி பேசுகிறார் விசுவாசியை. 1 பேதுரு, திருப்போம் 1 பேதுரு 1:3 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக்கும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். பாருங்க, வாடாததும் அழியாததும் மாசற்றதுமான சுதந்திரம் நம்முடையது. பேதுருவும் சொல்லுகிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அங்கே யோவானும் சொல்லுகிறார் மறுபடியும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எப்பொழுது? இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுதந்திரம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் அவன் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். பாருங்க, இந்த பிள்ளைகளாய் இருக்கிறோம், ஆகையால் நாம் மகிமைக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம், மகிமை அடைய போகிறோம் என்கிற அந்த வெளிச்சம் ஒரு மனுஷனை சுத்தம் உள்ளவனாய் வைக்கிறது. அவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான், பரிசுத்தமாக வாழுகிறான் என்று யோவான் இங்கே போதிக்கிறார். இதெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது வேத வசனத்திலிருந்து பல ஆதாரங்களை நாம் பார்த்தோம். பிள்ளைகளானால் சுதந்திரர் என்பது பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. அதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அதான் படிக்கிறோம். பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. இந்த பிள்ளைகள் என்கிற நிச்சயம், சுதந்திரர் என்கிற அந்த சந்தோஷம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த சந்தோஷத்தில், அந்த மகிழ்ச்சியிலே நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் பிள்ளை, ஆகையால் சுதந்திரன், நான் பிள்ளை, எனக்காக சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற சந்தோஷம் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். உலகத்திலே துன்பங்கள், கஷ்டங்கள், பலவிதமான போராட்டங்கள், இயேசுவை விசுவாசிப்பதன் மூலமாக எதிர்ப்புகள் நம்ம நெருங்கும் போது, அப்பேற்பட்ட காரியங்களால் நாம் பாதிக்கப்படும் போது நாம் அந்த சுதந்திரத்தை மறந்துவிடக் கூடாது. உலகத்திலிருந்து காரியங்கள் நம்முடைய கையிலிருந்து எடுத்து
பிடித்து விடலாம் ஜனங்கள், ஆனால் இந்த சுதந்திரத்தை நம்முடைய கையில இருந்து எடுத்து விட முடியவே முடியாது. இதை யாரும் பிடுங்கி போட முடியாது. வீட்டுல சொல்லலாம், நீ இயேசுவை